பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமாக நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டுக் கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. மீனராசினியர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் இப்ப சொல்ல போறோம். உங்க ராசியிலேயே சனி பகவான் வந்துட்டாரு. நம்மளுக்கு ஜென்ம சனி ஆயிடுச்சு. என்ன நடக்குமோ ஏன் நடக்குமோ பயப்படவே பயப்படாது. ஜென்ம சனியாகப்பட்டது குருவோட வீட்டில் தான் இருக்காரு. குரு சுபத்துவம் வாய்ந்தவர். அதனால நற்பலன் தான் அதிகமாக கிடைக்கும். கெடுபலன் குறைஞ்சிடும். என்ன நடக்கும்னா உடல் சோர்வா இருக்கும். சுறுசுறுப்பு குறையும். உடல் அசதி ஏற்படும். கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பார்த்தீங்கன்னா முடிச்சாகும். நிறைய கோயில் போயிட்டு வாங்க. அடிக்கடி தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. பாத யாத்திரை நிறைய போயிட்டு வாங்க. உங்க ராசி 12ஆம் ராசி இல்லையா? உங்க ராசிக்குரிய அமைப்பு பாதம் என்று சொல்லப்படுகிறது அல்வா. மேசராசி எப்படி தலை என்று சொல்வது போல் மீனராசி பாதத்தில் முடிகிறது. உச்சி முதல் பாதம் வரை சொல்றோமா இல்லையா? அதனால பாத யாத்திரை ஏதோ ஒரு கோயில் போயிட்டு வாங்க, இல்ல வேண்டிட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பா நன்மை இருக்கும். இதான் சூட்சமான பரிகாரம். இந்த பராபர இடத்துல எந்த ஒரு கோயிலுக்கோ இஷ்டதெய்வமா இருக்கலாம், குலதெய்வம் இருக்கலாம், வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பலன் எதுக்காக நீங்க போயிட்டு வந்தீங்களா கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலே குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு போகிறார். முதல் 2-3 மாதங்கள்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் முடிஞ்சிடும். வண்டி வாகனம் கிடைச்சிரும். சொந்த பந்தங்களை தேடி உதவி பண்ணுவாங்க. இனிமே நடக்கும். சுபகாரிய முயற்சி பலிதமாகும். உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நினைத்த விஷயங்கள் நடக்கும். ஒரு மக்கள் செல்வாக்கு ஏற்படும். புகழ், பாராட்டு, பரிசு எல்லாமே கிடைக்கும். போட்டி பந்தயில் வெற்றி பெறுவீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. எல்லாமே அடுத்து வர ஒரு 3-4 மாதம் கிடைக்கும். எல்லா விஷயமும் நடக்கும். நல்லதுதான் நடக்கும். புத்திர பாகியம் கண்டிப்பா ஏற்படும். சர் புத்திர யோகம் சொல்லுவாங்க. அந்த குழந்தை பிறந்துன்னா நல்ல குழந்தையா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட குழந்தை அமையும். அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும். இந்த வருட முடிவிலே பார்க்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். வழக்கு பஞ்சாயத்து இருந்தால் அதுவும் முடிவுக்கு வந்துடும். நோய் நொடி இருந்தால் அதுவும் முடிவுக்கு வந்துடும். எல்லாமே முடிவுக்கு வந்துடும். தொடக்கம் என்று ஒன்று, ஆரம்பம் என்று சொன்னால் முடிவு என்று ஒன்று கண்டிப்பா இருக்கணுமா வேணும். அந்த முடிவு இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைஞ்சு முடிஞ்சிடும். அது நல்ல முடிவாக அமையும். அவ்வளவுதான் விஷயம். செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்போது உங்க ராசிபதி குரு பகவான் தானே. குருவுக்கேற்ற தெய்வம் முருகப்பெருமான். தந்தைக்கு உபதேசம் செய்த அந்த சுவாமிநாத சுவாமி மலையில் சென்று அவரை வழிபட்டு வரலாம். அல்லது எல்லா வகை முருகப்பெருமான் வைக்கலாம். ஆறுபடி வீடு சென்று வரலாம். கடற்கரையும் உள்ள முருகன் கோயில் போயிட்டு வரும். பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் கடற்கரையோரம், அதுக்கு முதல்ல யாரும் சொல்லுவாங்க, திருச்செந்தூர் முருகன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கடற்கரையை உருவம் உள்ள முருகர் கோயில் விசாரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். திருச்செந்தூர் மட்டும்தான் இல்லை, இருக்கு. நம்ம பார்க்கணும். பார்த்து அது மாதிரி அந்த ஆலயம் சென்று வரலாம். இதெல்லாம் பண்ணலாம். நீரில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். நீங்களும் குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணும். இனிப்பு மட்டும் இல்லை, அவங்களுக்கு விரும்பிய உணவு கொடுக்கணும். இது சூட்சமான பரிகாரம். கேட்டுங்க மீனராசிக்காரங்க, குழந்தைகள், ஏழை குழந்தைகள், அவங்களுக்கு தேவையான விருப்பமான இனிப்பு வகைகள் இருக்கும் இல்லையா, அது கொண்டு போய் வாங்கி கொடுக்கலாம். இல்லை கேட்டுட்டு வாங்கி கொடுக்கலாம். இது செய்யலாம். அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம், நீர் கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். அனாதை ஆசிரமம் சென்று அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிட்டு வரலாம்.
இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். எப்பயுமே ஒரு பரிகாரம், ஒரு விஷயம், ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை எல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தா தான் அந்த பலன் கிடைக்கும். அந்த வகையில தான் உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு சத்ரு ஜெயம் ஏற்படும். விரோதிகள் தொல்லை அறவே வந்துடும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக வந்துடும் மீனராசிக்காரங்களுக்கு. பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு அவங்க எப்பயுமே ஒரு சந்தோஷமான மனதில் தான் இருப்பாங்க. டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு கை வந்த கலை. இதை பற்றி கவலை பண்ண மாட்டாங்க, அழமாட்டாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க. வசீகர தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த பரப இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். நீங்க நினைச்சதை சாதிச்சு காட்ட போறீங்க. எல்லாமே இந்த பராப இடத்துல நடக்க முடியும் போகுது அப்படின்னு சொல்லி இந்த பராப ஒரு இடத்திலே மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் போனதெல்லாம் விலகியதெல்லாம் வந்து சேர்ந்து உங்களுடைய திறமைகள் மூலமாக வெளிப்பட்டு உங்களுடைய வசீகர தன்மையால் அனைவராலும் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைத்து மனம் சந்தோஷம் அடைய போகிறீர்கள். இதான் நடக்க போகுது. அதனால இந்த பராபர இடத்திலே மீனராசிக்காரர்களுக்கு நினைத்த விஷயங்கள் நடந்து கேட்ட விஷயங்கள் கிடைத்து நல்ல ஒரு வாய்ப்புகள் பயன்படுத்தி கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சனி பகவானுடைய பிளேஸுங்க. கும்பம்னாவே நம்ம வந்து ஒரு உயர்வான இடத்துக்கு போகணும். ஒரு அரசியல் ஆகட்டும் அல்லது ஒரு தொழில இருந்தா கூட ஒரு டாப்பா வரணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கி எப்பயுமே இருக்கும். ஏன்னா கும்பத்திட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் ஜெயிக்கிறதே கஷ்டமாங்க. சிம்மம் கும்பத்தில எல்லாம். ஏன்னா சனி ஆதிக்கம் அதிகங்க. எப்படியும் கஷ்டப்பட்டாது வந்துருவாங்க. எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி உழைப்ப கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுல இவங்களை மிஞ்சினவங்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் சரி அடுத்தவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கறதுக்கு இவங்க பாடுபடுவாங்க. அந்த மாதிரி இந்த 2ஆம் இடம் கூட குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் சனி புதன் இருக்கிறதுனால சில விஷயங்களை வந்து தடை தாமதம் கொடுக்கும். உறவுகளிடையே சின்ன சின்ன மனக்கசப்பை கொடுக்கும். அவங்க சொன்ன ஒரு விசேஷத்துக்கு போக முடியாம இருக்கலாம். அல்லது யாராவது வந்து டெத்தா இருப்பாங்க, அவங்களுக்கு கரெக்டா நேரத்துக்கு போக முடியாது. அப்புறமே ஒரு 4 நாள் கழிச்சு வரேங்க, ஒரு 7 நாள் ஆனதுக்குள்ள நான் வந்து பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்ப ஒற்றுமையிலேயோ அல்லது வந்து இது மாதிரி உறவுகளிடையே மனக்கசப்பை கொடுக்கும். மற்றபடி ரொம்ப பாதிப்புங்கிறது இல்லைங்க. கண்டிப்பா எஃபெக்ட் போடணும். ஏன்னா ராகு இருக்கறனால கொஞ்சம் வந்து டைவர்ஷன் ஆகும். டிவி செல்போன்னாலேயோ அல்லது குடும்பத்தினாலேயோ ஏதாவது ஒரு இடர்கள் வரும், அலைச்சல்கள் வரும். ஏமா சும்மா இல்லாம இப்பதான் ரேஷன் கடைக்கு போக சொல்றியா அப்படிம்பாங்க. அது மாதிரி தன்னோட நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறது, வெளியே போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து மாணவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் இவங்களே தான் பண்ணிக்கணும். அப்பதான் ஒழுங்கா நான் மார்க் வாங்குவேன் அப்படிங்கறது இவங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கிடைச்ச கல்லூரி மருத்துவத்துறை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும், கும்பத்துக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணனா கண்டிப்பா கிடைக்குங்க. முயற்சி வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போடணும், திருமணத்துக்கும் போடணும். அதே மாதிரி நல்ல பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா 7.5 சனி வேற, அதனால பொருத்தம் பார்க்கணும். 2ஆம் இடத்துல இருக்கிற அந்த குடும்பத்தை அமைக்கிறதுக்கு கொஞ்சம் போராடிதான் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. கண்டிப்பா மேம். அப்படிங்கிறது இஎம்ஐ லோனு இதெல்லாம் கண்டிப்பா போகும். ஆனா பண வரவு உண்டு. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்பு உண்டு. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாடு தொடர்பு உடையவங்க, அன்றாடம் இந்த மளிகை கடையெல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஹோட்டல் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பணவரவு உண்டு. மக்கள் வந்து செல்வாக்கும் பெருகக்கூடிய காலகட்டமாக கும்பத்துக்கு இருக்கு. தன்னை கொஞ்சம் வெளியே காட்டிக்கக்கூடிய அமைப்புல இவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனும் உண்டுங்க. சின்ன வயசா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுடைய விஷயம் ஏதாவது கிளிக் ஆயிரும், பாப்பா தம்பின்னு தட்டி கொடுத்து அடுத்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கும்பத்துக்கு வந்து ஒரு திடீர் யோகம், பணத்தின் அதனால ஒரு பணம் கிடைக்கிறது, அடுத்தவங்கனால ஒரு லாபம், ரியல் எஸ்டேட்ல ஒரு லாபம், இது மாதிரி திடீர் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு ராகு தொடர்புக்கு உண்டுங்க. குபேர யோகம் பாத்தீங்கன்னா அது வந்து உண்டுங்க. பரிகாரம் வந்து இந்த குபேரனே வந்து கடன் கொடுத்து இந்த தீரலைம்பாங்க பெருமாளுக்கு. அதனால திருப்பதி ஏழுமலையான போய் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. ராகு இருக்கிறதுனால நாகமாதா நாகம் சார்ந்து இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடு, திருநாகேஸ்வரமே போயிடலாம்.
திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம், திருக்காளகஸ்தி போயிட்டு வரலாம், ஏன்னா காட்டு ராசிங்க. அது மாதிரி குரு அங்க இருக்கறனால அவருடைய சிவனே குரு தான். அப்ப அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு எல்லாம் போய் ஸ்பெஷலா போயிட்டு, ஏன்னா இதெல்லாம் 1000 ஆண்டுகள் மேல இருக்கக்கூடியது. அங்க போயிட்டு நம்ம வழிபாடு, அங்க ஆகம விதிப்படி என்ன அபிஷேகத்துக்கு தரணுமோ அல்லது என்ன அர்ச்சனைக்கு தரணுமோ அப்படிங்கறத செய்யலாம். 7.5 சனி தாக்கத்துல இருந்து நீங்கணும் அப்படின்னா தர்ம சிந்தனைங்க, நிறைய தான தர்மம் பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்ப சிறப்பாக ஒரு 65 கொடுக்கலாங்க, நல்லா இருக்கும். உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு பசியோட இருப்பாங்க. பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரிதான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும், அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை, நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். கும்ப ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக பல ஆபத்துகளை, பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் தான் சங்கடங்களே இல்லாத, மன அழுத்தங்களே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டை சந்திக்க போறீங்க. ஒவ்வொரு வருடமும் நிறைய பிரச்சனைகள், நிறைய எதிர்வினைகள், குழப்பமான மனநிலையில உள்ள நம்முடைய கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல குழப்பமே இல்லாம நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய ராசியின் அதிபதிய அந்த வீட்டின் அதிபதி பார்க்க போறார். ஓகேவா? உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுப கிரகமான குரு பகவான் ஆனி மாதம் உள்ள வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும், மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம். கும்பராசி என்பவர்களுமே இந்த காலகட்டங்கள வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு, புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, சந்தோஷத்தை தொலைத்து சந்தோஷம் கிடைக்குமா, சந்தோஷம் உண்மையிலே வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்போது, யாரு என்ன திட்டம் திட்டினாலும், எவ்வளவு பெரிய உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தாலும் அந்த அழுத்தத்தெல்லாம் இனிமே சந்திக்காம அவங்கள கடந்து வந்து, எப்படி நம்மளுடைய வடிவேல் சாரு வேகமா ஓடிடுறா கைப்புள்ள அப்படி மாதிரி வேகமா இந்த எதிரிகளை விட்டு கடந்து ஓடுவாரோ, அவங்க எல்லாம் இனிமே அவங்க ஓடுவாங்க, நீங்க ஓட மாட்டீங்க. உங்களை விட்டு கடந்து உங்களுடைய எதிரிகளே ஓடிடுவாங்க. ஏன்னா இனிமே தாங்காது, கும்பராசிக்காரன் கோவப்பட்டாங்கன்னா நம்ம தாங்க முடியாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு லிமிட் இருக்குல்ல,
அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப லிமிட் தாண்டி போகும்போது வெடிச்சு தானே ஆகணும் மாதிரி ஓடிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடத்துல நடக்கின்ற குரு பயிற்சியானது உங்களுடைய லைஃப்ல பெரிய டேர்னிங் கொடுக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்த்து 7ஆம் பார்வையை பார்க்காரு. அப்ப கும்பராசிக்காரங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, இடம் விட்டு இடம் மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதமாக நடக்கும். இல்லற சந்தோஷம் கிடைக்கும். கிட்டத்தட்ட கணவன் மனைவி ஒற்றுமையில நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் காதல் திருமணம் முடித்தவர்கள் பல பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமை வருது. காதல் பண்ணும்போது ரொம்ப உங்களை புரியாம இருக்காத மாதிரி உங்களை ஃபுல்லா புரிஞ்சிருப்பாங்க. அதாவது உங்களை புரியவே மாட்டாங்க, நீங்க நம்மளை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேரிங்கா இருந்திருப்பாங்க. கல்யாணம் முடிச்ச மறுநாள்ல இருந்து அது அப்படியே மாறிக்கிட்டே வந்திருக்கும் லைஃப்ல. இப்ப புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. காதல் திருமணம் முடிச்சது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரிலாம் லைஃப்ல நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. அப்ப திருமண வாழ்க்கையில பல போராட்டத்தை சந்திக்கக்கூடிய கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்க லைஃப் இனிமேதான் ஒரு டேர்னிங்கே வரும். உங்களை புரியாத உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. உங்களை புரியாத உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை புரிந்த உறவுகள் தேடி வரும். கவலைப்படவே தேவை. ஓகேவா? உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொண்டு உங்களை நீங்களே அற்புதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கும்பராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? கவலையே பட தேவையில்ல. கற்பனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்கின்ற கும்ப ராசி கும்ப லக்கணத்துக்காரருக்கு உறுதியாக அதிகமான லாபம் உண்டு. தொழில் புதிய தொழில் தொடங்குவீங்க. லாபங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான தனுஷ் வீட்டை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையை பார்த்துக்கிருக்கார். ஒரு பார்வை கிடைச்சோன்னே உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் அரசாங்க வேலையில இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலையில ஒரு பதவி உயர்வு கட்டாயம் உண்டு. அதே போல கும்ப ராசியில யார் யாரெல்லாம் சினிமா துறையில, கலைத்துறையில, யூடியூப் சேனல்ல தன்னுடைய திறமையை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு பேரும் புகழும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உறுதியாக இந்த காலகட்டம் பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியா உண்டு. ஸோ வருத்தமே படாதவர். ஓகேவா? நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரை யார் என்ன சொன்னாலும் மற்றவர்களுடைய பேச்சை முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாம். முழுசா நம்பி அவங்களை நம்பி செஞ்சு ஏமாற வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை யோசிக்கும். ஏன்னா கும்பராசிக்காரங்க அதிகமா ஏமாந்ததே இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப ரொம்ப நம்ம மேல அக்கறை எடுத்துக்கிறாங்க, இவங்க வந்து கேரிங்கா இருக்காங்கன்னு நினைச்சுதான் ஏமாந்துக்கிறீங்க. ஸோ இதுல கவனமா இருக்கு. ஸோ அதே போல கும்பராசி அன்பர்கள் புதுசா ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் சேர்க்கிறாங்க, கொஞ்சம் கவனம், அவசரப்படக்கூடாது. கார்த்திகை மாதம் வரையும் பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ற கும்பராசிக்காரர்கள் உறுதியாக கவனம் செலுத்தணும். ஸோ இதுலலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க லைஃப்ல பெரிய டேர்னிங், பெரிய மகிழ்ச்சி, பெரிய முன்னேற்றம், எல்லா பலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். கும்பம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்காங்க, பாத சனியில இருக்காங்க. அப்ப ஏறக்குறைய கடந்த 6 வருஷமா கும்பத்துக்கு பெருசா நல்லா இல்லை அப்படின்லாம். நிறைய கும்பராசி டிவர்ஸ் அப்படின்றது நோக்கி போயிட்டாங்க. திருமண வரனே கூடி வராத இருக்க கும்பம் உண்டு. நல்ல வேலை கிடைக்காம இப்பயும் நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கஷ்டப்படுறோம். ஆமா உண்டு. நான் என்னமோ ஒரு வேலை போயிட்டேன், என்னால அடாப்ட் பண்ண முடியல, அங்க இருக்க பாலிடிக்ஸ் என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல, இப்படி வந்து வேற வழி இல்லாம போயிட்டு இருக்க கும்பமும் உண்டு. குடும்பத்துல நிம்மதி இல்லாம பாதி பைத்தியமா எனக்கு மன ரீதியா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, இப்படி சுத்திட்டு இருக்க கும்பமும் உண்டு. எல்லாத்துக்கும் மேல டிவர்ஸ் ஆன கும்பமும் உண்டு, ஆரோக்கியத்துல குறைபாடு இருக்க கும்பமும் உண்டு.
இது நாங்க சொல்றோம் 6 வருஷம் அப்படின்னு. 6 வருஷம் தானா, 10 வருஷமா இந்த மாதிரி பல வருஷம் இருக்கும். அனுபவிக்கிற கும்பமும் உண்டு. அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லம்மா. ஆல்ரெடி சனியே பாத சனியா தான் இருக்காரு. இருந்தாலும் 6ஆம் மாசத்துக்கு மேல சனி பகவான் மேல குருனோட பார்வை பதியுது. அவரோட உச்ச பார்வை பதியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நலிஃபைடார். உங்களை பெரிய லெவல்ல கெடுக்க மாட்டாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பர் டூப்பரா ஆயிடுவீங்களா. அது சுய ஜாதகத்துல தசை நல்லா இருந்தா அப்படியே உண்டு ஆயிடுவீங்க. நெஞ்சு மேல 4 பாறாங்கல் வச்சிருந்தா 3 தூக்கி வச்சுட்டு 4த்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு பஞ்சு மூட்டையை வச்சு அப்படி இருக்கும். ரொம்ப பிரச்சனை இல்ல. லேசா இருக்கும். பிரச்சனை இல்ல. என்ன நான் வந்து சுவாசிக்க முடியுது, என்ன நான் ஆஸ்வாசப்படுத்திக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நம்ம சூப்பர் டூப்பரா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதுக்கும் மேல இது ஒரு பெரிய நல்லது தானம்மா. எனக்கு பிரச்சனை இல்லாம நான் வந்து என்ன நான் free-ஆ நிம்மதியா இருக்கேன். அதுவே அது பெரிய ஒரு பெரிய விஷயம். நல்லது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கும்பத்துக்கு நல்லா இல்ல அப்படிம்பாங்க மத்த ஜோதிடர். அப்படி கிடையாது. கும்பத்துக்கு நல்லா இருக்கு. உனக்கு இருந்த பிரச்சனை இல்ல, நீ ஓய்தியா, இதை விட என்ன பெருசா வேணும் இல்லைங்களா. இது ஒரு பெருத்த ரிலீஃப். கண்டிப்பா. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ராகு 1ஆம் பாவம். 1ல ராகு என்ன பண்ணுவான்னா, எது செஞ்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற பத்தாது அப்படின்பா. அப்ப அவங்க வேலை செய்யக்கூடிய வேலை, ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா டிஃபால்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய லெவல்ல சாதிச்சுவாங்க. சுயஸ்தானத்துல இருக்க ராகு இப்படி ஒரு நிறைய இருக்கும். எனக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லையா, நான் இன்னும் ஒர்க் பண்றேன் சக்சஸ் ஆயிடுவேனா மாட்டேனா. இதுதான் இந்த பெரிய பிளஸ். பெரிய பிளஸ் ராகு கொடுக்க போறான். அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு மேல ராகுனால மைனஸ் உண்டு. அது என்ன அப்படின்னா, அவனுக்கு எதுனாலும் பத்தாது, காதலும் பத்தாது, காமமும் பத்தாது, இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது வரும். இது வந்து ராகு ஏற்படக்கூடிய இல்யூஷனரி எஃபெக்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ஏன் நேர் வழியிலேயே சம்பாதிக்கணும், குறுக்கு சம்பாதிக்க கூடாதா, எல்லாரும் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனா நம்ம அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டோம். காரணம் என்னன்னா, உங்க ராசியாதிபதி சனி பகவான். சனி எப்பயுமே நேர் வழிதான் உனக்கு பிடிக்கும். என் வழி தனி வழி, ஆனா என் வழி நேர் வழி. அந்த வார்த்தையை மட்டும் தாரக மந்திரமா ஞாபகம். கண்டிப்பா. மத்தபடி சாதிக்கணும்னு நினைச்சாலும் இது காலகட்டம், கவலைப்பட வேண்டாம். கேது 7ஆம் பாவம். இது வந்து பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள இருந்த கேப்பாவதான் இருக்கும். பெருசா இப்படி ஒட்டாது. ஆல்ரெடி லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு, திரும்பி பேச்சப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு மேல குரு 6ஆம் பாவம். 6ஆம் மாசத்துக்கு மேல கடன் அடைக்கணும் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா, கடன் அடைக்கிறதுக்கான நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது பாட்டுன்னு பெருமளவு அடைஞ்சு வருது. கண்டிப்பா. ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்ல ஹெல்த்தியா நீங்க மாறுவீங்க. எதிரிகள் அப்படின்னு பெருசு யாரும் இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நல்லது இங்க ராகு கொடுக்க போறான். கெட்டதும் இருக்கு, ஆனா நல்லது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா உன்னோட எண்ணமே உன்னை வந்து தூங்க கூடாது. சம்பாதிக்கணும், சாதிக்கணும். இந்த எண்ணம் தான் நம்மள பெரிய ஆளா. கண்டிப்பா. அதே மாதிரி உன்னோட டே டு டே வேலையில இவ்வளவு நாள் வந்து உனக்கு ரெகுலரா இருந்த வேலையில உன்னால செய்ய முடியல, ரொம்ப மந்த நிலை, ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னோட டே டு டே ஒர்க்கே பயங்கரமா பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்க 6ஆம் பாவம் குரு வந்தோடனே அவங்களோட டே டு டே வேலையை பெர்ஃபெக்டா செய்வாங்க. பொதுவாவே உங்களோட ராசி அதிபன் சனிமா மகரம் கும்பம்லாம் எப்பயுமே சிவ வழிபாடு தான் பண்ணணும். அப்ப சிவ வழிபாடு அப்படின்றது என்னைக்குனாலும் பண்ணலாம், எந்த கோயில்னாலும் போ, எப்படினாலும் பண்ணு. உனக்கு கும்பத்துக்கான ஐடியாவே இல்லையா, என் மனசு லயிக்க மாட்டேங்குது, நீ போய் சிவன் கோயில்ல உட்காந்து நீ போனை கூட நோண்டிட்டு, நீ இன்ஸ்டா ரீல் கூட பாத்துட்டு, ஈசன் உனக்கான பலனை கண்டிப்பா கொடுக்கும். ஈசனுக்கு அப்படி ஒரு குணாதிசயம் உண்டு. அதனாலதான் அவனை போலேநாத் அப்படிங்கிறாங்க. கல்பத்தரு, ஆசுதோஷ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்கட்டா சைடு, பெங்கால் சைடு எல்லாம் போனீங்கன்னா அசுதோஷ்ன்ற பேர் தான் வைப்பாங்க. ஏன்னா கல்பத்தரு ஈசனோட பேர் அது. ஈசனுக்கு நீ இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வழிபாடு பண்ணும், இந்த நிவேதனம் பண்ணும், இப்படி பூஜை பண்ணும், எந்த வித நியமங்களும் இல்லாத வழிபாடுதான் சிவ வழிபாடு. சிவன் உனக்கு நிறைய நல்லது செய்வான். அதுக்கும் மேல நீ கும்பத்துல பிறந்தியா, ஒரு முறையேனும் இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இருக்குமா, அங்க போயிட்டு கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிடும். நிறைய நல்லது சாலிடா நடக்கும். அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ ஆண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, செவ்வாய்க்கிழமை அன்று. அன்றைய தினம் உலக சித்தர்கள் தினம், தீயணைப்பு சேவை தினம். அன்றைய தினம் ஜீவ சமாதி, சித்தர்கள் சமாதிக்கு சென்று வழிபட்டால் உடல் நோய்கள் குறையும், வீட்டில் சுபகாரியம் நடைபெறும், பிள்ளைகள் நன்றாக இருப்பர். கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள்: ஜென்ம ராசியில் ராகு சந்திரன், 2ஆம் இடத்தில் 7.5 சனியில் குடும்ப சனி, வாக்குஸ்தான சனி நடைபெறுகிறது. 2இல் சனி, செவ்வாய், சூரியன், புதன், 3இல் சூரியன், சுக்கிரன், 5இல் குரு, 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். பேச்சில் கவனம் தேவை.
ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டைகள் ஏற்படலாம். முக்கியமாக உடல் நலனில் கவனம் தேவை. கும்பராசினருக்கு 2ல் சனி இருப்பதால் 7.5 சனியில் 3வது சுற்றுள்ள அன்பர்கள் நன்கு பரிகாரம் அர்ச்சனை செய்து கொள்ளுதல் வேண்டும். சிலருக்கு கால் வலி, முதுகு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், சர்க்கரை நோய், பிரஷர் போன்றவற்றை நன்றாக செக்அப் செய்து கொள்ளுதல் வேண்டும். அலைச்சல் அதிகம் உண்டாகும். ஒரு காரியத்தை முடிக்க அடிக்கடி அலைச்சல், வீண் அலைச்சல் உண்டாகும். அடிக்கடி வீண் பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். பிரயாணத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடன் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். அளவுக்கு மீறிய மருத்துவ செலவுகள் உண்டாகும். சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும். பெண்களுக்கு வரன்கள் அமைவதில் தடங்கள், தாமதங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மை. உயர் அதிகாரிகள் நன்றாக பாராட்டுவர். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் பிறர் வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். தொழிலில் லாபம் பல மடங்கு பெருகும். வியாபாரிகளுக்கு பொருட்கள் தேக்க நிலை உண்டாகாது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவுகள் பெருகும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கலாம். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். அரசியல் துறை அன்பர்களுக்கு நன்மை. இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தலில் நிற்போருக்கு எளிதாக வெற்றி பெறலாம். கட்சிக்குள் பதவி கிடைக்கும். புகழ் பெருகும். செல்வாக்கு பெருகும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மாணவர்களுக்கு கவனம் தேவை. படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் பேச்சு, ஆசிரியர் பேச்சு கேட்குதல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. நஷ்டம் வர வாய்ப்புண்டு. பயிர்கள் செழிக்காது. மகசூல் அதிகரிக்காது. நஷ்டம் வர வாய்ப்பு இருப்பதால் மிக 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 கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில் 3வது சுற்றாக இருந்தால் மாரக திசை என்போம். மாரகம். உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த மாதம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கலாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். மிக மிக கவனம் தேவை. குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருப்பதால் கும்பராசி பெண்கள் கணவரை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல யாரு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையா இருக்க போறாங்கன்னா, சோ கும்பராசினாலே சனியோட ஆற்றல் மிகுந்த ராசி தான். சனியோட வீடு உள்ள ராசி தான். சோ கும்பராசி நேயர்களுக்கு இப்பதான் 7.5 சனி வந்து நகர்ந்திருக்கு. சோ இது ஒரு பொன்னான காலகட்டமா தான் கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நீங்க யாரு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையா இந்த காலகட்டத்துல இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ கும்பராசி நேயர்களுக்கு வந்து அரசியல் ரீதியா இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசஸ், இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கொடுத்துருக்கீங்க, அது வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்னா அவங்களோட அறிவுரையை நீங்க கேட்டு சட்ட ரீதியான எல்லா விஷயங்களும் சரி பார்த்து கரெக்டா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமா இது அமையும் வியாபாரிகளுக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகள்
தன் தொகுதி மக்களிடம் போய் கேட்டறிஞ்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு, முக்கியமா அரசு அதிகாரிகள், அதாவது ஒரு தொகுதிக்கும் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த தொகுதியில என்ன தேவையில்லைன்றத கிரீவன்சஸா வந்து பொதுமக்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி கலெக்டர் கிட்டயோ இல்லைன்னா ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் கிட்டயோ அவங்களோட அட்வைஸ் என்னன்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணி நடந்துக்கிறது கண்டிப்பா இந்த தேர்தல்ல வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமா கும்பராசி நேயர்கள் கரெக்டா நடந்துக்கக்கூடிய வேண்டிய ஆள் வாழ்க்கை துணை. சோ வாழ்க்கை துணையோட அறிவுரையை கேட்டு நல்லபடியா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் கேப் இல்லாம அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப ஒரு அனுகூலியமான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டுல கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கும்பராசி நேயர்கள் வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தாயார் தந்தையாரோட அட்வைஸை கேட்டு இந்த காலகட்டத்துல நடந்துக்கிறதும், அவங்களுக்கு தேவையானதை செய்யறதும், அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றதும், அவங்கள அன்பா அரவணைப்போட நடத்துக்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு நேரங்கள்ல ஒரு அனுகூலியமான பலன்களை உண்டாக்கும். கும்பராசி நேயர்கள் பரிகாரம் பண்ணக்கூடிய கோவில்கள் பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத சுவாமி கும்பிடுறது அப்புறம் அந்த தீர்த்தங்கள்ல வந்து நீராடிட்டு வர்றது ரொம்ப அனுகூலியமான பலனை வந்து கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவான் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு அந்த நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இப்போல்லாம் கோவிலுக்கு போனா நிறைய பேர் வந்து போனோமா பார்த்தோமா வந்தோமா அப்படி இருக்கக்கூடாது. போய் நல்லா வளம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அங்க இருந்து தியானம் பண்ணிட்டு வர்றது ஒரு ரொம்ப அனுகூலியமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, எல்லா நாளுமே வந்து நம்ம சாப்பாடு வைக்கலாம். சோ காக்காக்கு சாப்பாடு வைக்கும் போது சில விஷயங்களை கடைபிடிச்சே ஆகணும். குளிச்சுட்டு வைக்கணும். இன்னொன்னு, சாப்பாடு புதுசா சமைச்சு வைக்கணும், பழைய சாப்பாடு வைக்க கூடாது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்க கூடாது. சாப்பிடறதுக்கு முன்னாடி வைக்கிறது தான் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். முடிஞ்சா எல் சாதம் அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது வீட்டுலயா இருக்கட்டும் இல்ல கோவில்கள்லயா இருக்கட்டும் ஏத்துறது ரொம்ப அனுகூலியமான பலன்களை கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல கொடுக்கும். சோ இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா நீங்க இருப்பீங்க நான் நம்புறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம். 10 கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே வந்து முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த பராபவ வருடமானது உங்களுக்கு புதியதாக ஒரு சிந்தனையை கொடுக்குது. அப்ப இது வரைக்கும் வந்து உங்களை சிந்தனைகளை தெளிவா சிந்திச்சு முடிவு எடுப்பீங்க. நீங்க அதிகமான திறமைகள் உங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த திறமைகளை நம்ம எப்படி வெளிக்காட்டிக்கிறோம் தெரியாம இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அதற்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஊன்றுகோலா வருவாங்க. எல்லாத்துலயும் நல்ல திறமையா இருக்கியாப்பா, ஏன் வெளியே செய்யாம வச்சிருக்க, அப்படியே உன் திறமை உனக்கே தெரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு புரிய வைத்து அதற்கு ஏற்றாறு போல உங்களை மாற்றக்கூடிய அமைப்பு அந்த வரக்கூடிய புதிய நபர்தான் இருக்குது. அப்ப நிறைய தொழில் விஷயங்கள்ல நீங்க அதிகமாக முதலீடு போட்டு அதன் மூலமாக லாபம் அடைய போறீங்க. லாபமும் அதிகமா இருக்கும். தொழிலையும் பாருங்க பெரிய அளவுக்கு வளர்ச்சி சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது.
அப்ப இது வரைக்கும் அரசாங்கத்தை ஏதாவது உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு உதவி வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வருடம் பிறந்த உடனே அதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வீடு கட்டினாலும் சரிதான், ஏதாவது விஷயம் அரசாங்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வருஷத்துல அதை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வருடமா இருக்குது. ஆனா 2ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படிங்கிற பயம் இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து செலவுகளை கொஞ்சம் குறைப்பார், விரைவு செலவுல குறைச்சு விடுவாரு. வருமானங்கள் அதிகரிக்கும். சனி வந்து உட்கார்ந்த இடத்த கெடுக்க மாட்டாரு. அதனால வந்து வருமானங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு தான். அந்த வரக்கூடிய வருமானத்தை ஒரு சரியான முறை நீங்க வந்து பயன்படுத்துவீங்க. எதுல ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரிதான், இல்ல ஏதாவது பொருள் வாங்கினாலும் அது வந்து எதிர்காலத்துக்கு தேவையானதை நீங்க வாங்குவீங்களோட விரயமாக நீங்க இந்த வருடத்தை வாங்கவே மாட்டீங்க. அப்படி இருக்கப்ப விரைய செலவுகள் குறையக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஆனா ஒரே விஷயத்த நீங்க வந்து கவனத்துல நீங்க எடுத்துக்கணும். அது என்னதான் வாக்குல, உங்களுடைய வாக்குல ரொம்ப ரொம்ப நீங்க வந்து இந்த வருடம் முழுவதுமே வந்து கவனமாக இருக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்க பேசினாலும் சரிதான், வெளியில பேசினாலும் சரிதான், நட்புகத்துல பேசினாலும் சரிதான், போன்ல பேசினாலும் சரிதான், எப்பயுமே வந்து இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய பேச்சுல கவனமாக இருக்கும். ஏன்னா ஒரு சொல் உங்களை வந்து வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய அது ஒரு பாதிப்பு இருக்குது. இப்ப வார்த்தையில நீங்க கவனமா இருந்தாலே போது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே வராது. உங்களுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இது வரைக்கும் பிரிஞ்சிருந்தவங்க கூட கும்பராசியை சேர்ந்தவங்க இப்ப வந்து ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இப்ப புதியதாக திருமணம் ஆகாதவர்கள் புதிய திருமணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் முடிச்சு சரியான அமைப்புல இல்ல, நான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து விடும் அப்படின்னா கும்பராசி வந்து இப்ப வந்து திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு, 2வது திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டுமே இல்ல, இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாருங்க உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, சனியை சேர்ந்திருக்காரு. அப்ப உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நீங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது வரைக்கும் அவங்க நிறைய விஷயம் உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க எதுவுமே செய்ய மாட்டேன்னு. ஆனா இந்த ஆண்டு பிறந்தோடனே பாருங்க நீங்களா போய் உதவி செஞ்சு இதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனசுல நிறைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்குது. கும்பராசியை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் ரொம்ப வந்து கவனமாக இந்த வருடம் இருக்கணும். ஏன்னா உங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்ப நிறைய எண்ணங்கள்ல ஒரு தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுவே பாருங்க தேவையில்லாத ஒரு தூண்டுதலாவே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த தூண்டுதல்னால நீங்களா போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் மாட்டிக்கிறவீங்க, இல்ல உங்களை சேர்ந்தவங்க போய் மாட்டி வச்சு வேடிக்கை வைப்பாங்க. அதனால கொஞ்சம் இந்த கும்பராசியில பிறந்த மாணவர்கள் படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களால படிப்புல தடையில்லாம கொண்டு போக முடியும். அதே நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு வேணா உறுதியான முறையில உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த வேலையும் பாருங்க நீங்க உள்ள வந்து தாய் தந்தையோட இருந்து நீங்க வேலை பார்க்க முடியாது. வெளியூர் இடமாற்றம் நல்லா இருக்குது. இப்ப வீட்டை விட்டு நீங்க வெளியில போய் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டுலாம் அடுத்து நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. உங்களால் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புமே வந்து அதிகமா இருக்குது. கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே சிறப்பான ஒரு பலன்கள் வரும். இது வரைக்கும் நீங்க ஏதாவது விஷயம் கேட்டு வாங்கி தராம இருந்திருப்பாங்கல்ல, அதை வந்து நீங்களே மறந்துருப்பீங்க. ஆனா பாருங்க இந்த ஆண்டு பிறந்தவொடனேவும் உங்களுடைய கணவரே அதை வந்து யாவும் வச்சு உங்களுக்கு வாங்கி வந்து தரக்கூடிய அன்பு பரிசாக தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு சின்ன அளவுல உடம்புல பாதிப்புகள் கொடுக்கும். உடம்புல பாருங்க கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படும். அதுக்கப்புறம் பாருங்க யூட்ரஸ்ல வந்து பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்து நீங்க உணவு மூலமே நீங்க சரி பண்ணிடலாம். சரி பண்றப்ப பெருசா வந்து உங்களுக்கு வந்து கெழுத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்காது. உங்களால முடிந்த அளவு இந்த வருடத்துல வந்து சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தரும் ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்கும்.